عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பல அமர்வுகளாக நோன்பின் சிறப்புகளை பற்றியும் ரமதான் நோன்பின் சிறப்புகளை பற்றியும் அறிந்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலே ரமதான் மாதத்தின் சிறப்பம்சங்களை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்திலே பல சிறப்பம்சங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. ரமதானுடைய மாதம் அருள்மறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். ரமதான் இது குர்ஆன் இறங்கப்பட்ட மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. அந்த திருமறை குர்ஆன் எப்படி பெற்றது? ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், தெளிவான வழிகாட்டுதல்களையும் இன்னும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அல் ஃபுர்கானாக திருமறை குர்ஆன் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானை குறித்து இவ்வாறு விவரித்து சொல்லுகின்றான். அவர் ரமதானுக்கு சிறப்பு கிடைக்க பெற்றதனுடைய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது இது திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பெற்ற மாதம். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் நமக்கு நேர்வழியை காண்பிக்கக்கூடிய, வாழ்க்கையிலே இம்மை மறுமைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கக்கூடிய வேதம் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பெற்ற மாதம் தான் ரமதானுடைய மாதம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை திருமறை குர்ஆனை எடுத்து நாம் வாசித்தவுடன் அதிலிருந்து நமக்கு பல சொல்யூஷன்கள், அதிலிருந்து நமக்கு பல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாமறையாக அருள்மறை குர்ஆன் இருக்கின்றது. ரமதான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. ஹுதன் லின்னாஸ், இது எல்லா மக்களுக்கும், அகில உலக மக்களுக்கு இது நேர்வழியை காட்டக்கூடியது. அனைவருக்கும் இந்த திருமறை குர்ஆனிலே நேர்வழி நிறைந்து இருக்கின்றது. எப்படிப்பட்ட நேர்வழி? அது தெளிவான நேர்வழி, தெளிவான வழிகாட்டுதல்கள் இதிலே நிறைந்து இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைக்க வேண்டும், நான் இறைவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் இறை தூதருடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சக மனிதர்களிடத்திலே, குறிப்பாக தாய் தந்தையரிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள், பிள்ளைகள், அண்டை வீட்டார், இப்படி சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயங்களை பற்றியும், இன்னும் அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கையை, அந்த ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை தெளிவாக விளக்கக்கூடியதாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றது. இது ரமதான் மாதத்தில் தான் இறக்கி அருள பெற்றது. சுப்ஹானல்லாஹ். அல் ஃபுர்கான், அல்லாஹ் இங்கு திருமறை குர்ஆனுடைய ஒரு தன்மையை குறிப்பிடும் பொழுது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஃபுர்கான் அல்மறை குர்ஆன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு சொல்லி காட்டி இருக்கின்றான். ஆகவே தான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இன்னும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களும் திருமறை குர்ஆனுடைய மாதத்தை உணர்ந்திருந்த காரணத்தினால் அதற்கு மிக முக்கியத்துவத்தை தந்து வந்தார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அருள்மறை குர்ஆன் இறக்கி அருள பெற்றது ரமதான் மாதத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தை நாம் இன்று அறிந்து கொண்டோமோ அந்த விஷயத்தை உணர்ந்து திருமறை குர்ஆனை எடுத்து வாசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.